Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th Computer Science 2024 Public Exam. So previous year question paperோட ஒரு analysis தான் இது. So எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு previous year question paper எடுத்து revise பண்ணி பாருங்க. அதுல கேட்டிருக்க 1 marks, 2 marks, 3 marks and 5 marks. So அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு self assessment and confidence இருக்கும். தெரியாத interior question 1 marksலாம் வந்து book insideல இருந்து எடுத்து cover பண்ணிருங்க. So என்னென்ன answers வந்து வரும் அப்படின்றத cover பண்ணி நோட் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுல உங்களோட 2 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்? ஸோ இது வந்து 2024 அனாலிசிஸ். ஸோ இது வந்து 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாப்டர் யூனிட் 1 சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் சர்ச்சிங், வாட் இஸ் ரைட் இட்ஸ் டைப், இது வந்து உங்களுக்கு யூனிட் 1லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 1லேருந்து உங்களுக்கு 2 மார்க் வந்து வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் ஆன் பைத்தான். ஸோ இது வந்து உங்களோட சாப்டர் 5 யூனிட் 2லேருந்து கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து உங்களோட சாப்டர் 7 யூனிட் 2லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 1 அண்ட் யூனிட் 2லேருந்து உங்களுக்கு 2 மார்க் ரெண்டு 2 மார்க் வந்திருக்கு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து யூனிட் 1 அண்ட் 2ல கவர் ஆயிருக்கு. அண்ட் பாப் ஃபங்க்ஷன். ஸோ பாப் ஃபங்க்ஷன் வந்து உங்களோட யூனிட் 3 சாப்டர் 9லேருந்து கவர் ஆயிருக்கு. ஸோ 5 வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. அண்ட் கம்பல்சரியோட சேர்த்து 5 கவர் ஆயிருக்கு. அதர் சாப்டர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ மீதி இருக்க 4 கொஸ்டினும் வந்து உங்களுக்கு யூனிட் 4 அண்ட் யூனிட் 5லேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் எப்படி கவர் ஆயிருக்குன்னா பியூர் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து உங்களோட சாப்டர் 1 யூனிட் 1லேருந்து கவர் ஆயிருக்கு. டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஆக்சஸ் த எலிமெண்ட் ஆஃப் அ லிஸ்ட், இது வந்து யூனிட் 1 சாப்டர் 2லேருந்து கவர் ஆயிருக்கு. ஸோ யூனிட் 1லேருந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் நோட் ஆன் அசிப்டோட்டிக் நோட்டேஷன். ஸோ இது வந்து சாப்டர் 4 யூனிட் 2லேருந்து கவர் ஆயிருக்கு. இஃப் எல்ஸ் எலிப்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து உங்களோட சாப்டர் 6. ஸோ அது வந்து யூனிட் 2லேருந்து கவர் ஆயிருக்கு. ஸோ யூனிட் 1லேருந்து உங்களுக்கு 3 மார்க், யூனிட் 2லேருந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். ஸோ இது வந்து சாப்டர் 10 யூனிட் 3லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 1, 2, 3லேருந்து உங்களுக்கு 5 வந்து கவர் ஆயிருக்கு. ஆனால் கம்பல்சரி இதில் ஃபாலோ ஆகல. ஸோ அதர் சாப்டர்லேருந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க 4 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனால் கம்பல்சரி வந்து எதுலேருந்து வரும்னு சொல்ல முடியாது. ஸோ கம்பல்சரி அந்த ஒரு கொஸ்டினுக்காக நீங்கள் வந்து எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாருங்க. ஏன்னா கம்பல்சரி வந்து எதுலேருந்து கவர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து 3 to 4 யூனிட்ஸ் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் 5 2 மார்க்ஸ் 5 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நான் சொல்கிறது சாப்டர்ஸ் இல்லை, யூனிட்ஸ். ஸோ உங்களோட இண்டெக்ஸ் பேஜில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்ஸ் இந்த காம்பினேஷன் இருக்குன்னா how will you facilitate data abstraction. ஸோ இது வந்து உங்களுக்கு யூனிட் 1லேருந்து கவர் ஆயிருக்கு. பைனரி சர்ச். ஸோ இது வந்து யூனிட் 1லேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப், யூனிட் 1ஓட செகண்ட் ஹாஃப்லேருந்து காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 35 வந்து ஏ வந்து யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப், யூனிட் 2ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப், யூனிட் 2ஓட செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 36 வந்து உங்களுக்கு யூனிட் 3லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து யூனிட் 3 9th சாப்டர்லேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 9th சாப்டர் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால 9th சாப்டர் நல்லா பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 37 and 38. ஸோ இது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, யூனிட் 4 and 5ல கேட்டிருக்காங்க காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து 2 கொஸ்டினில் பிரித்து கேட்பாங்க. இப்போ காம்பனன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ அது வந்து உங்களுக்கு சாப்டர் 12. ஸோ யூனிட் 4ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ அது வந்து யூனிட் 5ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் அ ஃபைல் இன் பைத்தான். ஸோ இது வந்து யூனிட் 4ஓட 13th யூனிட் 4ஓட செகண்ட் ஹாஃப்ல கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேட்லாப் வித் விண்டோ. ஸோ இது வந்து உங்களுக்கு யூனிட் 5ல வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ யூனிட் 5ல வந்து உங்களுக்கு சாப்டர் 14 and 16லேருந்து 2 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்தவரையும் உங்களுக்கு 11, 12, 13 இருக்கா. ஸோ 12 and 13ல காம்பினேஷன்லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 12 வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் 13 வந்து ஒரு கொஸ்டின். நீங்கள் எப்படினாலும் 12 வந்து படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11, 12 பார்க்கணும். அப்படி இல்லை செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 12, 13 பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 4ல நீங்கள்
கண்டிப்பா வந்து 12ல இருந்து வர 2 மார்க் வர கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதுலேருந்து கேட்குற 5 மார்க் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா சென்டரா இருக்கு. ஏன்னா சாப்டர் யூனிட் 4லயும், யூனிட் 5லயும் வந்து உங்களுக்கு 3 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபார்மேட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மோரோவர் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், எல்லா 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்ல இருக்க இன்டீரியர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்ல இருக்க இன்டீரியர் கொஸ்டின்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த கொஸ்டினும் மிஸ் பண்ணாம எழுதிடலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.